புகழில் நிகழில் சிக்கிய மகன். பெரிய பேர் இருந்தாலும் ரோகன் கவாஸ்கர் தோல்வி அடைந்த ரகசியம் என்ன இந்த வீடியோல பார்க்கலாம். 2004 ஆஸ்திரேலியா டூர் அப்போ இந்தியாக்காக ஓடிஐல தன்னோட டெபியூட்டை ஓபன் பண்றாரு ரோகன் கவாஸ்கர். அப்போ அவருக்கு வயசு 27. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்டிங் லெஜெண்ட் சுனில் கவாஸ்கரோட பையன் தான் ரோகன் கவாஸ்கர். எங்க அப்பாவோட சாயல் வந்துற போதுன்னு சொல்லி தன்னை ஒரு ஆல்ரவுண்டரா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாரு. இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாம லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ ஆர்த்தடாக்ஸ் போலரும் கூட. அவரை பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் ரோகன் கவாஸ்கரா பார்க்காம சுனில் கவாஸ்கரோட மகனா தான் பார்த்தாங்க. வெளியில நிறைய டேலண்ட் பிளேயர் இன்னும் வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா சுனில் கவாஸ்கர் பேரை பயன்படுத்திட்டு எப்படி ரோகன் கவாஸ்கரை இந்தியன் டீம்ல சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரோவர்சிஸும் கிரிட்டிசிசமும் பாடினாங்க. அது மட்டும் இல்லாம நெப்போட்டிசமும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரோகன் கவாஸ்கர் பத்தி. அவரு இந்திய அணிக்காக 11 ஓடிஐ தான் ஆடி இருக்காரு. பெரிய இன்னிங்ஸும் இல்ல, பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டும் இல்ல. ரோகன் கவாஸ்கர் எப்போ ஃப்ரேம்ல வந்தாலுமே தன்னோட தந்தையின் சாதனைகளை பேசியே ரோகன் கவாஸ்கரோட கேரியரையே முடிச்சிட்டாங்க. 2004க்கு அப்புறமா இந்திய அணியில அவருக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கவே இல்லைங்க. 2010ல ஐபிஎல் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவரை பிக் பண்றாங்க. அங்கேயுமே பாத்தீங்கன்னா அவருக்கு 2 மேட்ச் தான் வாய்ப்பு அளிக்கிறாங்க. அதுல 2 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 7000 ரன் கிட்ட அடிச்சிருந்த இவர்னால இந்திய அணிக்கு ரன் அடிக்க முடியாம போகுது. 2012 கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு இப்போ கரண்டா கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காருங்க. என்னதான் டேலண்ட் இருந்தாலுமே அந்த நிழல் உலகத்துல இருந்து வெளியில வருது ரொம்பவே கஷ்டமா இருந்தது ரோகன் கவாஸ்கர்னால. சில சமயங்கள்ல பெரிய பேரு வெற்றிக்கான சாவி இல்ல, அது சுமைதாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரோகன் கவாஸ்கரின் கதைங்க.